உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ரெண்டு பேரும் எங்க போய் ஊர் சுத்திட்டு வராங்க? தெரியல அத்தை. ஜனனி மார்க்கெட்டுக்கு போனா, ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்களான்னு எனக்கு தெரியல. வா போலாம். சும்மா சொல்லக்கூடாது. என் பையன் அவனுக்கு பொருத்தமான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருக்கான். ஜனனி சிவாவுக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கா. ரெண்டு பேரையும் இப்படி ஒன்னா பாக்குறப்போ ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. என்னம்மா, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கடைக்கு போனீங்க? இல்லம்மா, ஜனனி கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா, நான் வர்ற வழியில பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்தேன். சரிடா, கொடுங்க. வா போலாம். நில்லு. ஏண்டா சிவா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? புரியல பாட்டி, ஏன் அப்படி கேக்குறீங்க? உனக்கு புரியாதுடா. உன் பொண்டாட்டி பாசம் உன் கண்ணை மறைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் உனக்கு வீட்டுல இருக்கிறவங்க மத்தவங்க கஷ்டம் புரியவே மாட்டேங்குது. பாட்டி, நேரடியா விஷயத்துக்கு வாங்க பாட்டி. ஏண்டா, வீட்டுல உனக்குன்னு இருந்த பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாம அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறப்ப நீ இவளை கூட்டிக்கிட்டு இப்படி ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்கியே, இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவா இருக்கு? ரம்யா பார்த்து இருந்தா அவன் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும். என் பேத்தி எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா? பாட்டி போங்க பாட்டி, உங்களுக்கு பேத்தி மேலதான் எப்பவும் பாசம் அதிகம். நான் உங்க பேரன் தானே, என் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? என்னால கண்டவள் எல்லாம் என் பேரனோட பொண்டாட்டிய ஏத்துக்கவே முடியாது. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத பாட்டி. ஒரு நிமிஷம் அப்படி வாங்க, வாங்க உட்காருங்க, உட்கார். பாட்டி, உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? என்னடா, அதை இதையும் சொல்லி என் மனசை கெடுக்கலான்னு பாக்குறியா? போங்க பாட்டி, சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டோட தலைப்புள்ளன்னு சொல்லி சொல்லி என்னை எவ்வளவு பாசமா வளர்த்தீங்க. நானும் நீங்க சொன்ன பேச்ச என்னைக்காவது மீறி இருக்கேனா? இல்ல. எனக்கு எது வேணும்னாலும் நீங்க தானே அப்பாட்ட பேசி சம்மதம் வாங்கி கொடுப்பீங்க. சில நேரம் நான் தப்பே பண்ணிருந்தா கூட நான் தான் சரின்னு அப்பா கிட்ட சண்டை போடுவீங்கல்ல. அதெல்லாம் அப்படா. அதையும் நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிற காரியத்தையும் என்னால ஒன்னா வச்சு பார்க்க முடியாது. பாட்டி, விஷயம் வேற வேறையா இருந்தாலும் உங்க பேரனோட சந்தோஷம் தானே பாட்டி உங்களுக்கு முக்கியம். ஆமா, எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். அப்போ எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணதுல என்ன பாட்டி தப்பு? டே சிவா, நீ எதோட முடிச்சு போடுற? அன்னைக்கு உன்னோட எந்த ஒரு சந்தோஷமும் இந்த குடும்பத்தை பாதிச்சதில்ல. அதனால எதுவும் தப்பா தெரியல. ஆனா இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறது அப்படி கிடையாது. பாட்டி, எல்லாமே ஒண்ணுதான் பாட்டி, மனசுதான் காரணம். இங்க சரி தப்புன்னு எதுவுமே இல்ல. உனக்கு தப்புன்னு தெரியறது எனக்கு சரியா இருக்கும், அதே மாதிரிதான் எனக்கும். சரி விடுங்க, நான் பண்ணது தப்பாவோ இல்ல சரியாவோ இருக்கட்டும். ஆனா அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணா? என்ன காதலிச்சதுக்காக அவ சொந்த ஊரை விட்டுட்டு என்ன நம்பி வந்திருக்கா பாட்டி. டேய், கண்டதெல்லாம் பேசி என் மனசை மாத்த முடியும்னு கனவுல கூட நினைக்காத. அட போங்க பாட்டி, நான் சின்ன பையனா இருக்கிறப்போ நீங்களும் தாத்தாவும் குதிரை வண்டியில ஊர் சுத்திட்டு வந்த கதைய எத்தனை தடவை என்கிட்ட சொல்லி சந்தோஷப்பட்டிருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் நீ உன் தாத்தா மாதிரியே இருக்க, உன் தாத்தா மாதிரியே இருக்கன்னு சொல்லிட்டே இருப்பீங்களே. சீ போடா, அதெல்லாம் ஒரு காலம். நீ என்ன சமாதானம் சொன்னாலும் உன் பொண்டாட்டி இந்த வீட்டோட மருமகளாவோ இல்ல என் பேத்தியாவோ ஏத்துக்க முடியாது. பாட்டி பாட்டி போடா. போங்க பாட்டி, உங்களை எப்படி என் வழி கொண்டு வரணும் எனக்கு தெரியும். பாப்போம் பாப்போம். ஜனனி, பாட்டி பழைய காலத்து ஆளுங்க, ரொம்ப பாசமானவங்க. எங்களெல்லாம் பேத்தி பேரன்னு ரொம்ப பாசமா வளர்த்துட்டு ரம்யா கஷ்டப்படுறத அவங்களால இப்படி பார்க்க முடியாதனால தான் இப்படிலாம் பேசுறாங்க.
நீ தயவு செஞ்சு அதெல்லாம் மனசுல வச்சுக்காத, சரியா? நீ வேணா பாரு, பாட்டி ஒரு நாள் உன்னை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. அவங்க சொன்னதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. சொல்லு சேது. மச்சான், நான் உங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னாச்சு? அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணியாச்சா? பண்ணிட்ட சேது. அந்த நம்பர் நாகர்கோயில் பக்கத்துல 2 தடவை ஆன் ஆகி ஆஃப் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எந்த மூமெண்ட்டுமே இல்ல. சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. மச்சான், இது போதும்டா. நான் அவளை நேரில் போய் பார்த்துக்கிறேன். இப்போவே நான் என் ஆளுங்களோட கிளம்புறேன்டா. சரி சேது, நான் வேற ஏதாவது அப்டேட் இருந்தா உனக்கு ஃபோன் பண்றேன். சரி. துளசி, என்கிட்டயே கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டுறியா? நீ இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் சரி, நான் உன்னை விடவே மாட்டேன். இப்பவே அங்க வரேன். என்கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்கிறன்னு நான் பார்க்கறேன். டேய், வண்டிடுறா. உடனே நாம நாகர்கோயிலுக்கு போறோம். டேய், புறப்படலாம் வாங்க. சரிண்ணே. துளசி, துளசி நீதானே? துளசி நீதானே? நான் போனை ஆன் பண்ணதும் அடுத்த நிமிஷம் சேது எனக்கு போன் பண்றான்னா, அவன் நான் செத்து போயிட்டேங்கிற விஷயத்த நம்பல. அப்ப இன்னும் அவன் என்னை தேடிட்டு தான் இருக்கான். அப்படின்னா இப்ப நான் உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்சிருக்குமா? ஏதாவது ஒரு வழியில நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு இங்க வர்றதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவான். இப்ப என்ன பண்றது? அவன் என்னை கண்டுபிடிச்சு இங்க வர்றப்போ நான் இங்க இருக்க கூடாது. எவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து போக முடியுமோ அவ்வளவு நல்லது. அப்படி சேது நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டானா என்ன நடக்கும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. கடவுளா பார்த்து அவன் கிட்ட இருந்து தப்பிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. நானும் அதை பயன்படுத்திக்கிட்டேன். எப்படியாவது அவன் என்னை தேடி வர்றதுக்குள்ள நான் இங்க இருந்து போயே ஆகணும். என்ன பண்ணலாம்? நீ சாகிறதுனா கூட அதையும் நான் தான் முடிவு பண்ணணும். இனி நீயா எந்த முடிவு எடுக்க முடியாது. புரியுதா? என்னடா பண்ற? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.